அன்பான உறவுகளே, புதிய அத்தியாயம் சேனலில் இணைந்திருக்கின்றோம். இந்த கொடூர வீடியோவை, இந்த கொடூர கணவனுடைய கொடூர செயலை பார்த்து என்னுடைய மனம் அதிர்ந்து போய்விட்டது. எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் தலைச்சித்து ஏற்படுத்தி விட்டது. என்னால் என்ன செய்வதென்று முடியவில்லை. இந்த வீடியோவை பார்த்தவுடன் எனக்கு என்ன கதைப்பதென்று தெரியவில்லை. இதிலே பார்க்கும்போது மனிதம் செத்து விட்டது. அங்கே நின்று விடுப்பு பார்த்து கொண்டிருக்கிறவர்களை பாருங்கள். அந்த குழந்தைகள் அழுகின்ற ஓலக்குரலை பாருங்கள். எப்படி அந்த குழந்தை கத்துகின்றது. அந்த மனைவியை குளத்துக்குள்ளே மூச்சு போகத்தக்கனையாக தாட்டு எப்படி அந்த கொடூரன் தன்னுடைய கோர தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே, இந்த இடத்திலே, இந்த வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். இந்த மக்கள் மேலுக்கு நின்று என்ன செய்து கொண்டிருக்க, விடுப்பு பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவன் ஒருத்தியை சாகடிக்கிறான். அந்த சாகடித்தலை பார்த்து கொண்டு நிற்கிறது ஒரு சமூகம். இன்றைக்கு மனிதம் செத்து போய் விட்டது. இந்த வீடியோ ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இந்த வீடியோவை பார்த்தவுடனே நான் நடுங்கி விட்டேன், அயர்ந்து விட்டேன், அசந்து விட்டேன். என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை. சட்டம் எங்கே போயிற்றது? சட்டத்துக்கான செயல்பாடுகள் எங்கே போயிற்றது? மனிதம் எங்கே போய்விட்டது? மனிதம் செத்து விட்டது. இதிலே பார்க்கும்போது தெளிவாக புரிகின்றது. மனிதம் மிருகத்தனமாக மாறிவிட்டது. மனிதத்தை கொலை செய்கின்ற போது பார்க்கின்ற கூட்டங்களாக மனித சமூகம் மாறிவிட்டது. இந்த குழந்தைகளுடைய வீரிட்டு கத்துக்கின்ற அந்த குரலை பார்க்கின்ற போது என்னுடைய மனம் ஒரு பக்கத்திலே போய்விட்டது. இப்படியான அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். இந்த வீடியோவை மக்களே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த கொடூரனுக்கு சரியான தண்டனை கிடைக்கும் வரைக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கொடூர செயல் எங்கே இடம்பெற்றது என்பதை மற்றவர்கள் அறிந்து அதற்கான இதை அனுப்புவார்கள், இடத்தை அனுப்புவார்கள். அதற்கு காவல்துறையும் சட்டம் சரியான நடவடிக்கை இதுக்கு எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களிடம் ஆதங்கமாக இந்த விடயத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை பார்க்கின்ற போது என் மனதிலே என்ன செய்வதென்று புரியவில்லை. சட்டமும் எங்கே போயிற்றது? அதை பாதுகாப்பவர்களும் எங்கே போயிட்டது? இன்றைக்கு மனிதம் கொலை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படியான முறையில் தான் இன்றைக்கு மனிதம் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த குழந்தைகளுடைய அவநிலை பாருங்கள், எவ்வளவு கேவலமாக, எவ்வளவு கீழ்த்தரமான செயல்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி இதை பார்த்து என்னுடைய மனம் திகைத்து விட்டது, அயர்ந்து விட்டது. என் மனதுக்குள்ளே ஏதோ அழுத்தங்கள் மிக வெகுவாக ஓடிக்கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். எனக்கு என்ன செய்வது? இப்படியான நிகழ்வுகளை பார்த்தால் என்னால் பார்க்க முடியாது, பார்த்து சகிக்க முடியாது. என்னால் ஏதோ செய்ய முடியவில்லை. இதற்கு சரியான தண்டனை, இந்த கொடூரனுக்கு சரியான தண்டனை வழங்கி கொடுக்க வேணும். இப்படியான நிகழ்வுகள், இப்படியான கொடூரமான ஆக்ரோஷமான செயல்பாடுகள் மீண்டும் இடம்பெறக்கூடாது என்று சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். சட்டத்தையும் இன்னும் நீதிமன்றங்களையும் இன்னும் காவல்துறைகளையும் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இதற்கு இந்த காவல்துறையும் நீதிமன்றங்களும் சட்டங்களும் விரைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி நான் இந்த வேளையிலே கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். இன்னும் இந்த பிள்ளைகளுடைய அவலக்குரல்களை நான் போட்டு விடுகிறேன். இதை பாருங்கள், எவ்வளவு கொடூரனாக செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்க்கின்ற போது சரியான வேதனையும் சரியான மன உணர்ச்சலுமாக இருக்கு. இந்த வீடியோவை பார்த்தது மனதுக்குள்ளே என்ன செய்வதென்று புரியவில்லை. இந்த வீடியோனுடைய சரியான
சட்டங்களை சரியான முடிவில் எடுத்து இந்த குடும்பத்துக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே சட்டசபையிலும் நீதிமன்றத்திலும் वीडियो बना लेते हैं।